கேம் சேஞ்சர் நல்லா இருக்குங்க. படம் பார்த்தேன். படம் வந்து பொலிட்டிக்கல் பேஸ் லைன் போகுது. ஸோ பொலிட்டிக்கல்ன்றதால வந்து எல்லாம் அரசாங்கம் அரசியல்வாதி ஸோ அந்த பேஸ் லைனில் போது மக்களுக்கு வந்து மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, மக்களுக்கு என்ன தரணும் அப்படின்ட்டு போயிட்டு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து மாசாக போகுது. ஸோ இன்டர்வலுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்புறம் என்னென்னா டியூல் ரோல் பண்ணியிருக்காரு ராம்சரண் சார். விஜயசூர்யா சார் வந்து இது லுக் வைஸ் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டாக இருந்துச்சு. ஏன்னா சிஎம் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ரொம்ப இது காமிச்சிருக்காங்க. மற்றபடி படம் பார்த்தீங்கன்னா மியூசிக் வைஸ் ஓகே நல்லா இருக்குது. சங்கர் சார் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. ஆனால் சாங்ஸ் வந்து கொஞ்சம் ஹிட் ஆகலன்ற கொஞ்சம் கனெக்ட் ஆகலன்ற மாதிரி படம் சாங்ஸே அவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே வந்து சீன் பை சீன் சாங் வரணுமா, இந்த சாங் இந்த இடத்துல வரணுமான்னு கொஞ்சம் தெரியல, அந்த மாதிரி வருது. இல்லை அவ்வளோ கனெக்ட் ஆகலைங்க. தமிழ் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகலை. படம் நமக்கு செட் ஆகலை. அப்பா பையன் கேரக்டர் தான், அந்த கேரக்டருக்கு ஓகே தான். பட் ஆனால் தமிழ் ஆடியன்ஸ் செட் ஆகாமாங்கிறது டவுட்டு தான். சங்கர் சார் திரும்ப கம்பேக் கொடுக்கணும், அவ்வளோதான். அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஜெயராம் வந்து ஹியூமரஸாக பண்ணியிருக்காரு. அவர் 2 கேரக்டர் நல்லா தான் இருக்குது. மற்றபடி எதுவும் நமக்கு செட் ஆகலை. கதை எல்லாமே சர்க்காரு. படம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம். அது எப்படி டிராவல் ஆச்சு? 2.5-45 மினிட்ஸ் பண்ணியிருக்காங்க. படம் வந்து போர் அடிக்குதுன்னா கொஞ்சம் சீன் பை சீன் கனெக்ட் ஆகாத கொஞ்சம் லேக் ஆகும். அதை கொஞ்சம் மேட்ச் பண்ணியிருக்காங்க, ஆக்டர்ஸ் மேட்ச் பண்ணியிருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து ஸ்டோரி பண்ணியிருக்காங்க பிரதர். அவங்க ஸ்டோரி வந்து நல்லா இருக்குங்க பேஸ் லைனு. ஆனால் படம் வந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி ஸ்டோரிலாம் நிறைய பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் படம்லாம். ஏன்னா அவர் லெவலுக்கு இது கொஞ்சம் எங்களுக்கு வந்து அவ்வளோ கனெக்ட் ஆகலன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. கிரிப் இல்லை. வருது. நீங்கள் நடுவில் எல்லாமே வரும் உங்களுக்கு. இந்தியனில் அந்த டிராஃபிக் கண்ட்ரோல் நிறைய சீன்ஸ் பார்க்கும்போது அவரோட படத்தோட சீன்ஸ் ரெசம்பிளன்ஸ் ஆகும், ஒரு சில படம் ரெசம்பிளன்ஸ் ஆகுது. ஆனால் எதுவுமே நமக்கு கனெக்ட் ஆகலை. இல்லை கிடையாது. அவர் திரும்ப கம்பேக் கொடுக்கணும். ராம் சரண் நம்ம ஹீரோ கிடையாது சார், அவர் வேற ஹீரோ. அவர் வந்து என்ன மகதீரால பிடிக்கும். ஸோ அந்த படம் தான் நான் அவரோட பார்த்துருக்கேன். காமெடி ஜெயராம் கொஞ்சம் ஹியூமரஸ் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். வேற எதுவும் செட் ஆகலை. காமெடியெலாம் ஒர்க் அவுட் ஆகலை. முதல் ஒன்று வருது, சிவாஜி வருது. ஸ்டண்ட் மாஸ்டா பண்ணியிருக்காங்க. இது சாங்ஸ் அண்ட் மியூசிக் எப்படி பண்ணியிருக்காங்க? சாங்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. சமன் சார் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து சொல்ல தேவை, தெலுங்குல அவங்க நல்லா பண்ணிடுவாங்க. ஸோ நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. காமெடின்றதுக்கு யாரும் தனியாக ரோல் பண்ணலைங்க. ஜெயராம் சார் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஜெயராம் சார் வந்து நடுவில் பண்ணியிருக்காரு. நல்லா ஆக்ஷன் சீன்ஸ் ராம் சரண் சார் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு தான் கிளாஷ் ஆகும். மேஜராக இவங்க 2 பேர் தான் கிளாஷ் ஆகும். வேற எதுவும் பெருசாக விஜயசூர்யா சார் வந்து அவர் என்ன கொடுத்தாங்களோ அதுக்கு வந்து அவருக்கு என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பெட்டராக பண்ணிடுறாருங்க. ஒரு சீன் வந்து லேக் ஆகுதுன்னா கூட அவர் எடுத்து கொடுத்து அதை முழுசாக பண்ணி கொடுத்துட்றாரு.